பொண்ணுங்களுக்கு உங்க கிரஷ் உங்க மேல லவ்ல இருக்காரா இல்லையான்னு தெரியணுமா? நான் சொல்ற இந்த 8 சைன்ஸே போதும் உங்களுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சு. அவரு உங்களை சுத்தி இருக்கும்போது ரொம்பவே நர்வஸா இருப்பாரு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் சைன். ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவர் உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ பிளான் பண்ணுவாரு. ரெண்டாவது, நீங்க ஏதாவது ரொம்ப பர்சனலா அவர்கிட்ட எமோஷனலா பேசும்போது அது அவரை பாதிக்காத மாதிரி ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. இல்ல அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாம போயிடுவாரு. ஆக்சுவலி நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஆக்சிடாக்சின் வந்து அவருக்கு அதிகமா ஃபிளட் ஆக ஆரம்பிச்சோன்னு அவர்னால அந்த கிரேவிங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் உங்ககிட்ட இருந்து இந்த டிஸ்டன்ஸ அவரே எடுக்க ஆரம்பிப்பாரு. இதுதான் செகண்ட் சைன். உங்களோட பேரை ஒரு குரூப் கான்வர்சேஷன்ஸ்ல கேட்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் அவரோட ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது உதாங்க சைன் 3. நீங்க போன்ல அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் மெசேஜஸ் உங்களுக்கு எப்பவுமே வராது. இதுவே நீங்க ஒரு காலோ மெசேஜோ அவருக்கு பண்ணும்போது இதே டிலேயை கண்டினியூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு ஆன்சைட்டி ஸ்டேட் குள்ள போயிடுவார். இதுதான் சைன் 4. உங்க மேல ஹாப்பியாவோ சேடாவோ இல்ல உங்களோட எமோஷன்ஸை பாதிக்கிற எல்லா விஷயங்களையும் அவரும் பாதிக்கும். இதுதாங்க சைன் 5. அவர் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிற மாதிரியே இருப்பாரு, ஆனா ரொம்ப எல்லாம் தள்ளி இருக்க மாட்டாரு. எப்பவுமே உங்க க்ளோஸ் பைல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இதாங்க சைன் 6. உங்களை ஒரு கிளியர் வியூலயே அவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் வச்சிருப்பாரு. இதுதாங்க சைன் 7. பசங்க அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்க மேல இருக்கிறதையே டிஸ்டன்ஸ்ல இருந்து தாங்க காட்டுவாங்க. சோ அவங்களை அந்த பயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து அந்த ஃபீலிங் கரெக்டான ஃபீலிங் தான் அப்படின்ற ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட்குள்ள நம்ம தாங்க கொண்டு போகணும். கொண்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லவ் லைஃப் ஜெயிச்சிருங்க.